தென்காசியில் அரிய வகை கடமானை வேட்டையாடி மானின் கால்களை சுட்டு சூப் வைக்க முயன்றவரை வனத்துறையினர் கட்டம் கட்டி கைது செய்தனர். இறைச்சிக்காக மானை வேட்டையாடி கூறு போட்டு விற்று வந்த வேட்டை சம்பவம் வெட்ட வெளிச்சமானது எப்படி? மனித காலடி தடம் படாத காட்டிற்குள் அத்துமீறி சென்று அரிய வகை கடமானை வேட்டையாடி இறைச்சிக்காக விற்று வந்தவர் இவர்தான். ஒன்லி மான்கறி மட்டும்தான் சாப்பிடுவேன் என அடம் பிடித்து வனத்துறையினரிடம் மல்லு கட்டியவருக்கு கழிவிருந்து வைக்கப்பட்டதன் பின்னணி என்ன? தென்காசி மாவட்டத்திற்கு உட்பட்ட மேக்கரை பீட் எல்லைக்குட்பட்ட அடவிநயினார் அணைக்கட்டு பகுதியில் சமீப நாட்களாக தண்ணீர் தேடி அரிய வகை கடமான்கள் கூட்டம் கூட்டமாக வந்து சென்றன. ஆனால் கடந்த 2 நாட்களாக அம்மான்களின் நடமாட்டம் இருந்த தடமே தெரியாமல் மாயமானது. மான்களை அச்சுறுத்தி யாரோ மீண்டும் அவற்றை வனப்பகுதிக்குள்ளேயே விரட்டி அடித்து விட்டார்களோ என்ற கோணத்தில் சலசலப்பு நீடித்தது. அது தொடர்பாக உள்ளூர் ஆட்களிடம் விசாரித்த போது இதே பகுதியைச் சேர்ந்த நபர் ஒருவர் கடமானை கட்டம் கட்டி வேட்டையாடி கரியாக்கி ருசித்து வருவதாக வனத்துறையினருக்கு அதிர்ச்சி தகவல் கிடைத்துள்ளது. உடனே வனத்துறையினர் தனிப்படை அமைத்து தேடுதல் வேட்டையில் இறங்க அடவிநயினார் டேம் அணைக்கட்டு மேல் பகுதியில் கடமானை சுட்டு கரிக்காக துண்டு போட்டு கொண்டிருந்த சாமி என்பவரை சுற்றி வளைத்து கைது செய்தனர். கடமானை கரி போட்டு சாக்கு மூட்டையில் கட்டியவர் மான்களின் கால்களை நெருப்பில் வாட்டி உடம்புக்கு தோதாக சூப் வைக்க தயாராகி கொண்டிருந்த பொழுது சிக்கியுள்ளார். இதையடுத்து சாமியை கைது செய்த வனத்துறை அலுவலகத்திற்கு அழைத்துச் சென்று பலத்த பாதுகாப்புடன் விசாரணையை தொடங்கியது. அதில் கடமான் வேட்டையும் அதன் பின்னணி குறித்தும் பல திடுக்கிடும் சம்பவங்கள் அம்பலமானது. அடிக்கடி காட்டிற்குள் அத்துமீறி நுழையும் சாமி நெருப்பை மூட்டி வன விலங்குகளை அச்சுறுத்தி வேட்டையாடி வந்தது தெரிய வந்தது. மானின் வேகத்தை ஈடுகட்டும் அளவுக்கு ஈட்டியை வீசி வேட்டையாடும் யுக்தியை பயன்படுத்தி அடிக்கடி சட்டவிரோத செயலில் சாமி ஈடுபட்டு வந்துள்ளார். இதனையடுத்து சாமி மீது வழக்கு பதிந்த வனத்துறையினர் அவருடன் தொடர்பில் உள்ள கூட்டாளிகள் குறித்தும் காசு கொடுத்து மான்கறி வாங்கியவர்கள் குறித்தும் விசாரித்து வருகின்றனர். மேலும் அவரிடம் இருந்து நெருப்பில் வாட்டிய மானின் கால்கள், வேட்டையாடி மானை வெட்ட பயன்படுத்திய அருவாள் மற்றும் மானின் எலும்புக்கூடுகளையும் பறிமுதல் செய்தனர். காட்டுக்குள் அத்துமீறி நுழைந்து நிம்மதியாக நடமாடும் வன விலங்குகளை வேட்டையாடினால் வனத்துறை பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என வனத்துறையினர் எச்சரிக்கை விடுத்துள்ளனர்.